இருக்கும்படியான பக்தர் சித்தர் முத்தர் யாவற்றமானவர்களுக்கும் தேவாதி அவர்களுக்கு சதியும் பதியமாக பார்வதி பரமேஸ்வர சமேதராக ரிஷபாருடராக காட்சி கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய வண்ணம் மரம் அருள்பாலித்து இந்த பாராகிய பிரபஞ்சத்தில் உண்டான சகல ஜீவாத்மாக்களுக்கும் நித்திய பரியந்தம் தவறாமல் படிக்கு படியளந்து வருவது வழக்கம் அத்தன்மை போல இத்தினத்திலும் படியளக்க செல்ல வேண்டும் அதற்காக வேண்டித்தான் உன்னை அழைத்தேன். படியளக்க போறீங்களா? ஆமா. அழைக்கிறது படி எடுக்கிறது பிச்சை. என் மனசுல இருக்கிற எண்ணத்தை நான் உங்களை கேட்கலாம்னு உங்ககிட்ட வருவேன். ஆனா என்ன நினைக்கிறது, நம்ம இதை கேட்டுட்டு நம்ம குடும்பத்துல சண்டை வருமோ, இதனால சண்டை வருமே அப்படின்னு நான் அடக்கி கொள்ளுவேன். ஆனா இன்னைக்கு கேட்காத குடத்துல எடுத்து ஆரம்பமே குடும்பம் கோளாறுல ஓடுறாங்க. இந்த சங்கரிக்கு ஓர் புடவை எனக்கோர் கந்தல் ஒரே புடவைதான், மாத்து புடவை மறு புடவை எல்லாம் கிடையாது. இந்த சங்கரிக்கு ஓர் புடவை எனக்கோர் கந்தல் இந்த சடைகாரிக்கு ஒரு சுத்து துணியும் இல்லை. அவளுக்கு சேலையா கிடையாது. அம்மனமா இந்த சடாபரத்துல மறந்துகிட்டு இருக்காங்க. ஆமா. இந்த சடைகாரிக்கு ஒரு சுத்து துணியும் இல்லை. பொங்கமுடன் அஞ்சரருக்கு பெண்டும் இல்லை. மூத்த பிள்ளையா பிறந்தானே. சில புராணத்துல நிறைய இடத்துல சித்தி புத்தி ரெண்டு பொண்டாட்டிக்குதுன்னு புராணமும் சொல்லுது இருக்குது. ஆனா ஒரு புலவன் சொல்றான், பொங்கமுடன் அஞ்சரருக்கு பொண்டாட்டியே கிடையாது, தாயை போல தாரம் கேட்டான். எங்க அம்மாவை மாதிரியே பொண்டாட்டி வேணும் விநாயகர். எங்கடா போய் தேடுவேன், குளத்தங்கரை ஆத்தங்கரை எங்க இருக்குதோ அங்கதான் பொம்பளைங்க எல்லாம் தண்ணி எடுக்க வருவாங்க. எந்த பொண்ணு என்ன மாதிரி உன் கண்ணுக்கு தோணுதோ அந்த பொண்ணை காட்டுனா அப்பவே உனக்கு கல்யாணம்டா. நீ போய் அரச மரத்தடியில குளத்தங்கரையில ஆத்தங்கரையில உக்காந்துட்டு பாருப்பா. அவன் போய் உக்காந்துக்கிட்டான் பொண்ணு பாக்குறதுக்கு. கல்யாணமே ஆவலையா. பொங்கமுடன் அஞ்சரருக்கு பெண்டும் இல்லை. இவன் பார்த்தான் சின்னவன், டாய் நம்ம அண்ணனுக்கு நம்ம அப்பா அத்தா கல்யாணம் பண்ணி வைக்கல, இவங்களை பார்த்தா காலம் போறான சாமியாராவே இருக்கு. இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. பூங்குரத்து பின்தொடர்ந்தான் இளைய காளை அவனா போய் தேடித்தான் பொண்ணு. ஆமா சரி, நம்ம தான் அளக்குறோம் படிவ சொன்ன மாதிரி எடுக்கிறது பிச்சை. என்னடா வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருக்கிறது மலையில என்ன பூடா பூக்கும், மலையில என்ன பூ, காட்டு மல்லி பூ பூக்கும். ஆமா, கோங்குன்னு சொல்றாங்களே அந்த பூ பூக்கும். மரமல்லி பூ பூக்கும். கோங்கு மலை விற்போம் என்றால் கொள்வார் இல்லை. அந்த பூ காட்டு மல்லி பூ எவன் வாங்குவான்? அதை வச்ச உடனே மயக்கம் வந்துடும். ஆமா, எவனுமே வாங்குறது அந்த பூ வாங்குறது ஆளே இல்லை. கோங்குமலை விற்போம் என்றால் கொள்வார் இல்லை. சரி, நாம பயிராது பண்ணி போய்ச்சிக்கலாம். ஏன் பிச்சை எடுக்கணும்? கூடி பயிர் இடுவோம் என்றால் எருதோ ஒற்றை ஏர் ஓட்டி பயிர் தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைச்சா ஒரு மாட்டை வச்சுக்கிட்டு எந்த ஏர் கூட்டு வாட்ட முடியும்? அந்த மாடு என் கோயிலுக்கு முன்னாடி எப்படி இருக்குது? அது படுக்காங்களி மாடு, படுக்கதான். ஆமா, தூங்கு வீடு விற்போம் என்றால் சரி, அந்த மாடு ஒரு மாட்டை வச்சு ஏர் ஓட்ட முடியாது, பயிரும் பண்ண முடியாது. சரி, நம்ம ஊட்ட வித்துட்டு ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம்டா அப்படின்னு பார்த்தா தூங்கு வீடு விற்போம் என்றால் சுடுகாடு என்பார். சுடுகாட்டை எவன்டா வாங்குவான்? யாரு வாங்குவான்? எவன் பட்டா போட்டு தருவான்? யாரும் பணம் தருவான். அதை எவனும் வாங்குறதுக்கு ஆள் இல்ல. துய்ய வெள்ளை எருது ஒன்று விலை போகவில்லை. இந்த மாட்டையாவது வித்துட்டு ஏதாவது ஒரு கடையை கண்ணி வச்சு போச்சுக்கலாம், ஏன் பிச்சை எடுத்துக்கிட்டு அப்படின்னு நினைச்சா உன் படுக்காங்களி மாட்டை எவன்டா வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவான்? அந்த மாட்டை வாங்குறதுக்கு எவனுமே ஆள் இல்ல. துய்ய வெள்ளை எருது ஒன்று விலை போகவில்லை. இங்கிருந்தமாய் அம்மனை கடன் கேட்டாக்காள். அம்மா பிச்சாந்தேகி திருச்சிற்றம்பலம் பேர் சொல்லி அங்க பிச்சை கேக்குறோம் போறான். அப்பா பிச்சை எவனுமே கேட்க மாட்டாங்க. பிச்சை போடுங்க தாயேன்னு அம்மா பேர் சொன்னாதான் பிச்சையே கிடைக்கும். என் பேர் எவனும் சொல்ல மாட்டான், படி அளக்குறவன் நான் தான். ஆனா நான் எடுக்கிறதே பிச்சை. என் பேர் எவன் பிச்சைக்காரன் பேர எவன் போய் சொல்லுவான்? இங்க இருந்தாமா அம்மனை கடன் கேட்டால் ஏதாவது அடமானம் தருவியா அப்படின்னா கொண்டு தருவேன், இல்லன்னா கடன் தர முடியாது அப்படின்ற நிலவரத்தில் இருக்குது. இவ அம்மா ஒரு சுருக்கமா இன்னைக்கு எவ்வளவு ஒரு கேவலமா படி அளக்க போறோம்னு சொல்றீங்க. அளக்கிறது படி, எடுக்கிறது பிச்சை, இருக்கிறது சுடுகாடு. என்ன இப்படி கேவலமா? என்ன அறிவி? நான் என்ன சொல்றேன்னா,
கேட்கலான்னு என் மண்ணு இருக்குது. சண்டை வருமோன்னு நான் மனசுல வச்சுக்கிட்டேன். நான் இப்ப என்ன சொல்ல போறேன்? இப்ப கேட்கலான்னு என்ன சாண்டை குடிச்சவங்க கட்டி தின்னாக்க போற? நல்லதா கேளு. டேய் கோயிலுக்கு சாமி கும்பிடுறாங்க நிறைய பேர். கும்பிடுறவங்க போன உடனே அம்மா அம்மச்சார் தாயே எங்க வீட்டுல சண்டை சச்சரவு, ஆமா, வம்பு வழக்கு, கோர்ட்டு கச்சேரி, அடிதடலு எதுவும் வரக்கூடாது. முதல்ல சொல்றது பூரா என்ன? எல்லாம் சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, நோவு நொடி பிணி பீட எல்லாம் மூடி வச்சிடுறேன். முன்னாடி இதுதான் சொல்றாங்க. அப்படி வேண்டாது. அம்மா எங்களை நல்லபடியா முதல்ல பாசிட்டிவா இருக்கணும். நீ நெகட்டிவாவே வரம் கேட்டு கடைசியில நல்லா வைன்னா என்ன அந்த மாதிரி இப்படி சண்டை வரக்கூடாது. நீ கேட்க போறேன்னு உலகத்துக்கே படியளக்கும்படியான பரம்பொருள் நீங்கள். அதனால உங்கள்ட்ட கேட்கலான்னு இருக்கிறேன். கேட்கலாமா? உலகத்தில் முதல் தெய்வம் யாரு? படியளக்கமடியான பரம்பொருள் நீங்கள். உங்களுக்கு தெரியாத ஒன்று இருக்காது. சரி, உலகத்திலே முதல் கடவுள் யாரு? எத்தனையோ கடவுள் இருக்கிறாங்க. எங்க அண்ணன் இருக்கிறாரு, நீங்க இருக்கிறீங்க, பிரம்மதேவன் இருக்கிறாரு, நம்ம மகனாகிய முருகன் இருக்கிறான், விநாயகர் இருக்கிறான், எல்லாரும் நான் கூட இருக்க நானும் தெய்வம் தான். உலகத்துல முதல் தெய்வம் யாரு? அவ கேக்குறதுல நியாயம் இருக்குது. உலகத்துல முந்தி பிறந்தவன் நானு, மும்மூர்த்தியும் உலகையும் உருவாக்கணும் நானு. ஆனா என்ன யாரும் முதல் தெய்வம்னு சொல்றது இல்ல. அதுக்கடுத்து சிருஷ்டிப்பு செய்து உலகையும் உயிரையும் உருவாக்கணும் ஒரு பிரம்மா. அவர் முதல் தெய்வமா? இல்ல. சரி, நான் நல்லது கெட்டவங்க எல்லாத்தையும் காப்பாற்றி பாதுகாக்கக்கூடிய கடவுள் எங்க அண்ணன் நாராயணன். ஆமா, அவரை முதல் தெய்வம்னு சொல்றதா? நீங்க எல்லா உயிருக்கும் படி அளந்து கலந்து சம்மாரம் பண்றது நீங்க. உங்களை முதல் தெய்வம்னு சொல்றதா? நாம எல்லாரும் இருந்தாலும் நம்மள எல்லாத்தையும் ஒரு பக்கமா ஓரம் கட்டி தள்ளிவிட்டு நம்ம பிள்ளை விநாயகர் தான் முதல் தெய்வம் கும்பிடுறாங்க. இதுல யாரு தான் முதல் தெய்வம்? ஆமா, நீயா, நானா, எங்க அண்ணனா, பிரம்மனா, நம்ம மாமனா? யாரு முதல் தெய்வம்? எப்படிப்பட்ட கேள்வி பாடுறா? தெரியாது. தெரியலையே, நான் தெரிஞ்சா உங்கள்ட்ட கேட்கறேன். நாளைக்கு சொல்றேன். இதெல்லாம் நாளைக்கு சொல்லுங்க. நாளைக்கு வேற நாடகம் சொல்லி போ. இன்னைக்கே சொல்லி ஆவனா? நெசமா சொல்லு. வேற நாடகங்கலாம். சண்டை வந்துருமேன்னு பாக்குறேன். சண்டை வந்துரும்னு பாக்குறேன். இத நான் துணிஞ்சிட்டு கேக்குறதுக்கு. நிஜமாலுமா பாருடா. துணிஞ்சிட்டு தான். உலகத்தில் முதல் தெய்வம் முதல் தெய்வம்ன்றது நான் தான். இன்னும் சொன்ன பாத்தியா? அடி முத்தி கொடுப்பதற்கும் மூல பொருள் அளிக்கும்படியானவன், மூல பொருளாக விளங்கி வரும்படியான முழு முதல் கடவுளும் நான் தான் முதல் தெய்வம். அப்ப நீங்க தான். உங்களுக்கு தெரியாத இந்த உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அப்ப நம்ம சாமி தான் பெரிய சாமி. ஆமா, எங்க வீட்டுக்காரர் தான் பெரிய சாமி. எங்க அப்பா பெரும் பெரிய சாமி. அதனால நான் என்ன சொல்றேன், நம்ம சந்தேகம் உள்ளத பூரா இவர்கிட்ட கேட்டு தீர்த்துக்கலாம். இதோட உடறி இன்னும் இருக்குது. என்ன அது? சந்தீராரும் சூரியாரும் ஒளி தரும்படியான சூரியனும் இரவிலே ஒளி கொடுக்கும்படியான சந்திரனும் இருவர்களும் யாரு?
இது அவசியம் உனக்கு தெரியுமா? அவசியம் தெரிஞ்சா உனக்கு இது தெரியாதா? நான் இவ்வளவு நாளா சொன்னாதான் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாத நான் தெரிஞ்சா வாடாங்க. இதுக்கு தான் இப்ப உனக்கு ஒண்ணு தெரியுதா? நீ திரும்பி அவங்கள்ட்ட கேட்டியா? கேட்க மாட்டேன். இல்லடா, மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கிறது வேற. ஆனா இவளுக்கு தெரியல பாரு சந்திரன் சூரியன் யாருன்னு. இதுதான் எனக்கு வேடிக்கை. இல்ல தெரியாதானே கேக்குறேன். பார், இதுக்கு தான் சொன்னா தண்டாமரையின் உடன்பிறந்து தண்டே நுகரா மண்டூகம். மண்டூகம் தாமரை தடாகத்தில் இருக்குது. அந்த தண்ணியில மீன் இருக்குது, தவக்கலி இருக்குது. ஆனா மீன் தாமரை பூ மேல எகிரி குதிக்காது, விளையாடாது. மண்டூகம்ன்ற தவக்கல தாமரை பூவுல ஏறு, விளையாடும், குதிக்கும், எல்லாம் போகும். ஆனா அதுல மகரந்தம்னு சொல்ற தேன் இருக்கிறது அதுக்கு தெரியாது. எங்கே கிடக்குற அது கூடதான் பழகிட்டு இருக்குது. தண்டாமரையினுடன் பிறந்து அது கூடதான் தண்ணியில பிறக்குது, வளருது. ஆமா, தாமரை பூ கூடதான் இருக்குது. தண்ணிக்குள்ள குதிக்க ஓடி வரும். அந்த மண்டூகத்துக்கு தெரியாது. தெரியாது. இந்த தேன் இருக்குது எது தெரியுமா? வண்டே கானகத்திட இருந்து வந்தே கமலம் அது உண்ணும். அந்த கமலம்னு சொல்ற தாமையில இருக்கக்கூடிய மகரந்தம்ன்ற தேனை அந்த ஈக்கு தெரியுது, அங்கிருந்து வருது, அது உறுதி. அது போல எவ்வளவு காலம்தான் ஒருத்தன் கூட கூடிக்கிட்டு இருந்தாலும், குடும்பம் பண்ணலாம், பொண்டாட்டியா இருந்தாலும், சிநேகிதனா இருந்தாலும் சரிதான், பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லர் நல்லோரை. நல்லவங்களுக்கு மட்டும்தான் நல்லவங்களுடைய அருமை, பெருமை, திறமை எல்லாம் தெரியும். ஐயோக்க பையன் 1000 வருஷம் 100 வருஷம் கூட்டிட்டா கூட அவனை பத்தி தெரியாது. அது போல நீ பொண்டாட்டி அம்மா நாள் இருந்து சூரியனும் சந்திரனும் யாருன்னு என்ன கேக்குறியா? நான் தெரியாதானே இருந்துட்டேன். இதை நான் சொல்லிதான் ஆகணுமா? சொல்லிதான் அவனு தெரியல சொல்லிடுங்க. சொல்றேன். பகற்காலங்களிலே 1000 கிரணங்களோடு கூடி இந்த லோகத்தை விளங்க செய்யும்படியான சூரிய பகவான் எனது வலது நேத்திரம். ஆமா, இரவிலே பிரகாசிக்கும்படியான சந்திரனோ எனது இடது நேத்திரம். சூரியனும் சந்திரனும் என்னுடைய 2 கண்கள். சரி, ரெண்டும் நம்ம சாமி கண்ணு. அப்படின்னா ரெண்டும் நம்ம சாமி கண்ணு. நம்ம சாமி கண்ணா? நம்ம சிவபெருமான் சுவாமி அவருடைய 2 கண்கள். நம்ம சாமி கண்ணு. அங்க அடிக்கிற தாளம் அங்க ஐயப்பஞ்சேட்ல அந்த சாமி கண்ணு. யாரு? எனக்கு வீட்டுக்கார சுவாமி. அதனால கண்ணு 2 யாருக்கு இருக்குது? அதனால நம்ம சாமி கண்ணு, நம்மளுடைய சாமி கண்ணு. அதனால அவ்வளவுதானா? சந்திரன் சூரியன் இடது நேரத்துல வலது. இல்ல இன்னும் கொஞ்சம் நில்லு, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. விடுற மாதிரி என்ன இல்ல இன்னைக்கு விடுற மாதிரி அன்னபட்ச தாவரங்கள் உலகத்திலே எத்தனையோ அன்னபட்ச தாவரங்கள்லாம் இருக்கிறது. அது எல்லாம் எங்கே போய் அடங்குகிறது? ஆமா, அடி பச்சை பறவை என்ன பட்சி பறவை மனுஷன் அதை நடப்பன பரப்பன ஊர்வன நீந்துவன சொல்லும்படியான சகல ஜீவராசிகளும் எல்லாம் பகல்ல ஓடி ஆடி பலவிதமான இறைகளை தேடி உண்டு. இரவு காலங்களிலே இந்த அண்டத்தின் கீழே எல்லாம் அடங்கி உறங்குகிறது. அண்டத்தின் கீழே எல்லாம் உறங்குகிறது. சரிட்டு, அண்டம் எதற்கடக்கம்? அண்டம் ஆகாயத்திற்கடக்கம். ஆகாயம் எதற்கடக்கம்? ஆகாயம் மேகத்திற்கடக்கம். மேகம் எதற்கடக்கம்?
ஏதோ வம்பு பண்ற மாதிரி வானம் போட்டு போலாமா? அதெல்லாம் முடியாது. அது வராத ஊட்ட தள்ளிட்டு சாமி அதாவது அண்டமானது ஆகாயத்திற்கு ஆகாயத்திற்கடக்கம், ஆகாயமானது மேகத்திற்கு மேகத்திற்கடக்கம், மேகமானது வாயு கிடக்கும். வாழ்வு எதற்கடக்கம்? வள்ளிக்கிழங்க கிடக்கும். வாய் எதுக்கு கிடக்கும்? அதான் மூட்டுக்கு தின்னுடா. நல்லா வாங்கி தின்னு பாரு. உருளைக்கிழங்கு வேற வேற டர்ரு புர்ருங்க. வாயு வள்ளிக்கிழங்கு கிடக்குமா? அப்புறம் என்ன? வாங்கி சாப்பிட்டு பார்த்தா டர்ரு புர்ரு டம்மு டிம்முங்குமா? தப்பு துப்புங்க. சரி தாய், கொஞ்சம் இந்த எஞ்சான் சரீரத்துக்குள்ளே இந்த பிராணம் அதாவது வாயுவானது வாழ்வானது நாதத்தில் கிடக்கும். நாதம் எதற்கடக்கம்? நாதம் விந்து கிடக்கும். விந்து எதற்கடக்கம்? அவர் வாயில வந்தேறா. விந்துவானது சக்தி கிடக்கும். பரமேசா சக்தியே பெரிது, சக்தியே பெரிது. சக்திதான் பெரியது. பரமேசா சக்தியை பெரிதாக சொல்லுங்கள். ஐயா சக்தியே பெரியவர். உலகத்தில் சக்தியிலே ஒன்றும் கிடையாது. பரமேசா அடிகாலியாய் பிரிந்த உன்னை நான் கால் தூக்கி நடுவில் செய்தேன். காலினில் விலங்கு பூட்டும் அந்த தன்னையை அந்த கோழி ரெண்டாரத சொல்லை கொண்டென்னை இழிவாய் சொன்னாய். அடி சூழியே சாபம் கொடுக்க புரிதமாக சண்டையிட்டு இந்த வழக்கு வழியாக ஓடும் பொழுது உன்னுடன் பிறந்த 7 தண்டையானது இந்த பூமியிலே உளிர்ந்து விட்டது. நான் ஓடும் பொழுது காலிலே உராசும் பொழுது ஒரு காலோடு ஒரு கால் உராட்சி 7 தண்டை உடைந்து 7 முத்துகள் சிதறிவிட்டது. ஆனால் அந்த முத்து கீழே விழுந்த உடனே என்னால் அக்கினி சுவாரை தாங்க முடியவில்லை. உடனெல்லாம் எரிகிறதம்மா. எப்படியாவது இந்த முத்தை எடுத்து அந்த பரம கடவுளத்தில் கொடுத்தால் உண்டாகும். பாபாம் பொறுத்து இறையானே உங்களோடு கோபம் பிரவேசித்து நான் ஓடும் பொழுது 7 முத்தாகப்பட்டது இந்த புவியிலே என் காலிலே உராசி பூமியிலே சிதறியதால் பூமாதேவியால் பாரம் தாங்க முடியவில்லை. அம்மா உலகமாதா அப்படி என்று என்னிடத்திலே முறையிட்டார். சரி, 7 முத்துக்களையும் உங்களிடத்திலே நான் பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். பார்வதி இடபாகத்தை விட்டு இறக்கிவிட்டால் மீண்டும் அவனோடு நான் வார்த்தையாடுவது கிடையாது. சாபம் கொடுத்தது காளியாகவும் நீலியாகவும் துர்க்கையாகவும் பகவதியாகவும் தான் போகும்படியாக சாபம். ஆனால் இவள் வேதங்களுக்கு காரண காரியங்களை இவள் கேட்டு நானும் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வர கடைசியில் ஏடா கூடமாக சக்தியே பெரிதென்று வாக்குவாதம் பேசிய காரணத்தினால் கோபம் பிறந்து சாபம் கொடுப்பேன் என்று துரத்த
இந்த வனத்தின் வழியாக பயந்து அவள் ஓட 2 கால்களில் அணிந்திருந்த தண்டை ஒன்றோடு ஒன்று உரசி தண்டை உடைந்து 7 முத்துக்கள் சிதற அந்த 7 முத்துக்களுடைய பாரம் அக்னி சுவாலையாக பூமி பாரம் தாங்காமல் பூமாதேவி அவதிப்பட்டு உரைக்க மீண்டும் பார்வதி செய்த குற்றத்தை பொறுத்திருள வேண்டும் என்று காலில் விழுந்து மன்றாடியதால் மறப்போம் மன்னிப்போம். அதனால மீண்டும் அவள் பேசுவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறீங்க. இப்ப என்ன சொல்ற ஒரு முத்தாக நான் சொல்ல 7 முத்துக்களையும் கொண்டு வந்திருக்கின்றேன். அப்படியா? ஆம் சுவாமி. கொடு, முதல் முத்தை கொடு. ஒரு முத்தம் கொடு. பார்வதா சுவாமி, உதிர்ந்த முத்தை எடுத்து வந்து உன் கரத்தால் என் கரத்திலே கொடுக்க பெண் குழந்தையாக உருவெடுத்து கூவா என்று அது கூக்குரல் இடுகிறது. ஆஹா பார்வதா சுவாமி, இந்த பூவுலகிலே உண்டான மாநில மக்களின் அக்கிரமங்களை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் நீதியை நிலைக்கச் செய்யவும் சக்தியின் அம்சமாக சப்த கன்னிகள் 7 குழந்தையாக இந்த 7 முத்துக்களும் அவதரித்திருக்கிறது. முந்தி முதலாக அவதரித்த இந்த குழந்தைக்கு பெயர் செல்லி. முதலாக அவதரித்த குழந்தைக்கு செல்லி. எப்படிப்பட்ட பெயர் தெரியுமா சுட்டிருக்கேன்? பிறந்த குழந்தைக்கு செல்லி அப்படி என்ற பெயர் கொடுத்திருக்கின்றேன். இரண்டாவது குழந்தை இது பிறந்த உடனே கையில என்னென்ன முறையாக சொல்லணும். இது கையில எப்படி இருக்குது பாத்தியாடா அந்த பிறந்த குழந்தைக்கு? அம்மா வில்லும் மேல் வாழ்க்கை கொண்டு சுவாமி, மூன்றாவது முத்து. இந்த குழந்தைக்கு ஒண்ணுக்கும் பாட்டு பாட்டு செல்லியும் போச்சு. அதனால பூஞ்சோலை. மூன்றாவது பிறந்த குழந்தைக்கு பூஞ்சோலை. நான்காவது பச்சை வாழையம்மன். ஐந்தாவது மலையம்மன். ஆறாவது செம்பியம்மன். ஏழாவது வேம்பியம்மன். இப்படி 7 குழந்தைகளும் பிறந்து போச்சு. உனது நீ செய்ய வேண்டிய வேலையை பூரா உனது அம்சத்திலே பிறந்த குழந்தைகள் இவங்களும் சக்தி தான். இவங்க இந்த உலகை பாதுகாப்பார்கள். பத்திரமா இங்க வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னா இது பின்னாடி நமக்கு எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்குமா தெரியாது. நாம கையில